அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் H-1B விசாவுக்கு விதித்துள்ள கட்டுப்பாட்டு காரணமாகவும் புதிய தொழில்நுட்பத்தின் வரவாலும் இந்த ஆண்டு 56,000 ஊழியர்களை ஆட்குறைவு செய்ய 7 முக்கிய IT எனப்படும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு பதவியேற்ற பின் அங்கு பணியாற்றும் இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படும் H-1B விசாக்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் வெளிநாடுகளைச் சேர்ந்த கம்ப்யூட்டர் புரோகிராமர்கள் H-1B விசா மூலம் அமெரிக்காவுக்கு வரவழைத்து பணியமர்த்தும் போது அவர்களுக்கு கூடுதல் சம்பளம் தர வேண்டும் எனவும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் அமெரிக்காவில் செயல்பட்டு வரும் இந்திய IT நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து ஊழியர்களை பணியமர்த்துவதில் சிக்கல் நீடித்து வருகிறது. இதையடுத்து கூடுதல் சம்பளம் மற்றும் விசா கெடுபிடி காரணமாக பணியில் இருக்கும் ஊழியர்களை ஆட்குறைவு செய்ய IT நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா உட்பட 7 முக்கிய IT நிறுவனங்கள் இந்த ஆண்டில் 56,000 ஊழியர்களை ஆட்குறைவு செய்ய திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து IT நிறுவன வட்டாரங்கள் கூறியதாவது: சர்வதேச போட்டி, தொழில் மந்தநிலை போன்ற காரணங்களால் இந்திய IT துறை கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகிறது. பல்வேறு வாய்ப்புகளும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு செல்கின்றன. இந்நிலையில் அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அரசு H-1B விசாவுக்கு விதித்து வரும் கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக ஊழியர்களுக்கான செலவு அதிகரித்து வருகிறது. செலவை கணிசமாக குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். எனவே திறன் குறைந்த மற்றும் மிக அதிக சம்பளம் பெறும் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். இந்திய IT துறை மதிப்பீட்டின்படி இந்த ஆண்டில் 56,000 ஊழியர்கள் வரை ஆட்குறைவு செய்யப்பட வாய்ப்புள்ளது. இவ்வாறு அந்த வட்டாரங்கள் கூறின. IT நிறுவனங்களின் இந்த முடிவால் அத்துறையின் பணியாற்றும் ஊழியர்கள் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். IT துறையில் சமீப காலமாக நவீன தொழில்நுட்பங்கள் புகுத்தப்பட்டு வருகின்றன. பல IT புரோகிராமர்கள் செய்யும் வேலையை ஒரே ஒரு புரோகிராமர் மூலம் செய்வதற்கு இந்த தொழில்நுட்பங்கள் பயன்படுகின்றன. இதன் மூலம் IT ஊழியர்களின் எண்ணிக்கையை கணிசமான அளவில் குறைக்க IT நிறுவனங்கள் திட்டமிட்டு வருகின்றன. இந்திய IT நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கையை ஏற்கனவே துவங்கியுள்ளது. இந்த ஆண்டு துவக்கத்தில் இருந்து குறைந்த சம்பளத்திற்கு பணியாற்றக்கூடிய புதிய ஊழியர்களை நியமித்துள்ளது. இந்திய IT நிறுவனங்கள் நெருக்கடியை சந்தித்து வருவது குறித்து அத்துறை நிபுணர்கள் கூறியதாவது: இந்திய IT நிறுவனங்கள் ஊழியர்களை ஆட்குறைப்பு செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளதற்கு அமெரிக்க அரசின் H-1B விசா கட்டுப்பாடு, புதிய தொழில்நுட்பம் என பல காரணங்கள் கூறப்பட்டாலும் அந்நிறுவனங்களின் வருவாய் குறைவதும் தொழில் போட்டியும் முக்கிய காரணங்கள். ஓராண்டுக்கும் மேலாக தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த புதிய வாய்ப்புகள் வெளிநாடுகளை சேர்ந்த நிறுவனங்களுக்கு அதிக அளவில் கிடைத்து வருகின்றன. வெளிநாட்டு நிறுவனங்களுடன் போட்டி போட்டு புதிய தொழில் வாய்ப்புகளை பெறும் நிலையில் இந்திய IT நிறுவனங்கள் இல்லை. ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கையில் இந்திய IT நிறுவனங்கள் இறங்கியுள்ளதற்கு இதுவும் ஒரு காரணம். இவ்வாறு அவர்கள் கூறினர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.